ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பக்ரீத் விஷஸ். ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸ்க்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கனாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் 65க்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வைக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சோயா 65 வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பேன் கொஞ்சம் சூடான உடனே ஆயில் ஊற்றிக்கலாம். நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே சிக்கனை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிக்கனை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா குக் ஆகுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.